ஒரு செலிபிரிட்டி சமையல் கலைஞரா இருக்கக்கூடியவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள நுழைந்து அதற்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் கூட பெண்குயின் திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இந்த திரைப்படங்களை தாண்டி திரைப்படங்கள்ல அதிகப்படியான கவனங்கள் செலுத்தாம வெறும் சமையல் தொழில மட்டும் அதிக அளவுல கவனம் செலுத்தி வந்தாரு. அந்த ஒரு சூழ்நிலையில தான் பல பேருக்கு இவருடைய சமையல் பிடிக்கவே பெரிய பெரிய கல்யாண நிகழ்ச்சிகள்லயும் முக்கியமா ஷாருக் கான், AR முருகதாஸ், தளபதி விஜய், வெற்றிமாறன் உள்ளிட்ட பல பிரபலங்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளையும் இவரே நடத்தி கொடுத்தாரு. இவருடைய சமையலுக்கும் இவருக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் உருவாக்கவே பிரபல தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு சமையல் நிகழ்ச்சியிலையும் இவரு நடுவரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. இப்படி அவருடைய கெரியர் வைஸ் நல்ல growth இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப்ல பல பிரச்சனைகளும் விமர்சனங்களும் நாளுக்கு நாள் அவரை பின்தொடர ஆரம்பிச்சது. பிரபல வெட்டிங் ஸ்டைலிஸ்டான ஜாய் கிறிசல்டாவை இவரு இரண்டாவதா திருமணம் செய்து கொண்டதா பல தகவல்களும் அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாக ஆரம்பிச்சது. ஆனா முதல் மனைவிக்கும் இவருக்கும் டிவோர்ஸ் ஆகாத நிலையில இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்களும் கூடவே எழத் தொடங்குச்சு. இது தொடர்பா பேசின மாதம்பட்டி ரங்கராஜ், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம், எங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி பப்ளிக்ல ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த சமயத்துல பேசலாமா வேணாமாங்கிறத நான் அப்போ முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த பிரச்சனைக்கு தற்காலிகமா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டியோட இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரங்கராஜனும் 6 மாசம் பிரெக்னெண்டா இருப்பதாகவும், மேலும் நாங்க ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கோம், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சோ எங்களை பத்தி யாரும் தப்பா பேச வேணாங்கிற விஷயங்களை குறிப்பிட்டு ஒரு பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னொரு புறம் ரங்கராஜோடைய முதல் மனைவி அவங்க 2 மகன்களோட இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து என் மனசும் ஆன்மாவும் இவங்களோட முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. டிவோர்ஸ் வாங்காம இரண்டாவது திருமணம் செய்வது சட்டப்படி தவறு அப்படிங்கறதுனால மாதம்பட்டி கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் இந்த திருமணத்தை பண்ணி இருப்பாங்க. கூடவே அவருடைய முதல் மனைவி லாயர் அப்படிங்கறதுனால எல்லாமே சட்டப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களும் குழப்பங்களும் இப்போ இந்த புகைப்படத்தை பகிர்ந்ததுக்கு பிறகு பேசு பொருளா மாறி இருக்கு.